வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐரோப்பியர் கால வரலாறு. அதுக்கு அடுத்து இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டோட பங்கு, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஐரோப்பியர்கள் இந்தியா வர்றதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வணிகத்துக்காக வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது தங்களோட மதத்தை, சமயத்தை இந்தியாவில் பரப்புறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க வணிகத்துக்காக வரும்போது இங்கேருந்து ஏற்றுமதி செஞ்ச பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பட்டு, அதே மாதிரி நறுமண பொருட்கள், மிளகு, இஞ்சி, பட்டை, சர்க்கரை, சாயப் பொருட்கள் இதெல்லாம் ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. ஐரோப்பியர்கள் தமிழ் மொழிக்கு செய்த தொண்டு, பங்களிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இவங்க கிபி 16ஆம் நூற்றாண்டில் சமயத்தை பரப்பக்கூடிய நோக்கில் தான் தமிழகத்துக்கு வந்திருக்காங்க. தமிழ் எழுத்து வடிவத்தில் இருந்த சில குறைபாடுகளை நீக்கி சில சீர்திருத்தங்களை, எழுத்து சீர்திருத்தங்களை செஞ்சாங்க. தமிழ் மொழிக்கும் தமிழ் உரைநடைக்கும் மிகப்பெரிய தொண்டை ஆற்றியிருக்காங்க. ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வரும்போது அச்சு இயந்திரங்கள் இந்தியர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த அச்சு இயந்திரங்களோட வருகையால் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தமே உருவானுச்சு. 1554 லிஸ்பன் நகரில் கார்த்தில்யா அப்படின்ற ஒரு தமிழ் நூல் அச்சிடப்பட்டிருக்கு. இந்த தமிழ் நூல் ரோமன் எழுத்துக்களை பயன்படுத்தி, அதாவது தமிழ் ஒலிகளை குறிக்கிறதுக்காக ரோமன் எழுத்துக்களை பயன்படுத்தி அச்சிடப்பட்டிருக்கு. இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா, கொல்லத்தில் தம்பிரான் வணக்கம் அப்படின்ற நூல் 1577 அச்சிடப்பட்டிருக்கு. தம்பிரான் வணக்கம் தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்தி அச்சிடப்பட்ட முதல் தமிழ் நூல் அப்படின்ற பெருமைக்குரியது. இது ஒரு கிறிஸ்தவ சமய நூலாக இருக்குது. இந்தியாவுக்கு வந்த ஐரோப்பியர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள், தமிழ் இலக்கிய பணி செய்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முதல்ல ராபர்ட் டி நொபிலி 1606 இந்தியா வந்திருக்காங்க. இந்தியா வந்ததுக்கு பிறகு தன்னோட பெயரை தத்துவ போதகர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாங்க. முதல் தமிழ் உரைநடை நூலை எழுதியிருக்காங்க. இவங்களுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹென்ரிக் பாதிரியார். இவர் தமிழ் அச்சின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. விவிலியத்தை முதலாக தமிழ் எழுத்துக்களில் அச்சேற்றி இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சீகன் பால்கு. இவங்க தரங்கம்பாடியில் ஒரு அச்சகத்தை நிறுவியிருக்காங்க. காகித ஆலையை நிறுவி அச்சு பண்பாடு வளர்கிறதுக்கு வழிவகுத்திருக்காங்க. இந்தியாவோட அச்சக தந்தை அப்படின்னு சொல்லி சீகன் பால்கு அழைக்கப்படுறாங்க. இவங்களுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வீரமாமுனிவர் 1710 இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. தமிழ் எழுத்து சீர்திருத்தம் செஞ்சுருக்காங்க. தமிழ் எழுத்துக்களில் இருந்த குறைபாடுகளை நீக்கி எழுத்து சீர்திருத்தம் செஞ்சுருக்காங்க. இவர் எழுதின சதுரகராதி முதல் தமிழ் அகராதியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய உரைநடை நூல்கள் எழுதியிருக்கிறதுனால இவர் தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் கால்டுவெல். இவங்க திராவிட மொழிகளை ஒப்பிட்டு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலை எழுதியிருக்காங்க. இதன் மூலமாக ஒப்பிலக்கணத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அடுத்து பார்த்தோன்னா ஜியு போப். இவங்க திருக்குறள், திருவாசகம் போன்ற தமிழ் இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னோட கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் அப்படின்ற எழுத்துக்களை பொறிக்க சொன்னாங்க. அடுத்ததாக ஐரோப்பிய நாடுகளோட வருகை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முதலாக இந்தியா வந்தது போர்ச்சுகீசியர்கள் தான். வாஸ்கோடகாமா 1498 கள்ளிக்கோட்டையை அடைஞ்சிருக்காங்க. இவங்களோட தலைநகரம் பார்த்தோம் அப்படின்னா கோவா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டச்சுக்காரர்கள். இவங்க நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. இந்தியாவில் இவங்களோட தலைநகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பழவேற்காடு. அந்த பழவேற்காடுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாகப்பட்டினம் இவங்களோட தலைநகரமாக இருந்தது. மிளகை அதிகமாக ஏற்றுமதி செஞ்சாங்க. கருப்பு மிளகை அதிகமாக ஏற்றுமதி செஞ்சாங்க. அடுத்து பார்த்தோன்னா டேனிஷ்காரர்கள். இவங்க டென்மார்க் நாட்டை சேர்ந்தவங்க. இவங்களோட வணிக மையம் பார்த்தோம் அப்படின்னா தரங்கம்பாடி. இவங்க தங்களோட பகுதிகளை ஆங்கிலேயர்கள்கிட்ட விற்றுட்டு நாட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. இவங்களுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்சுக்காரர்கள்.
பிரெஞ்சுக்காரர்களோட முக்கிய வணிக மையமாக எது இருந்தது அப்படின்னா பாண்டிச்சேரி இருந்தது. பிரெஞ்சு ஆளுநராக இருந்த டியூப்ளே அவங்களோட ஆதிக்கத்தை விரிவாக்குறதுக்காக நிறைய முயற்சிகளை எடுத்திருக்காங்க. கர்நாடக போர்களில் ஈடுபட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா ஆங்கிலேயர்கள். இவங்க 100 லண்டன் வியாபாரிகள் சேர்ந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை 1600 உருவாக்கியிருக்காங்க. இவங்க இந்தியா வந்ததுக்கப்புறம் 1639 சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டியிருக்காங்க. பல போர்கள் மூலமாக இந்தியாவை படிப்படியாக கைப்பற்றியிருக்காங்க. இந்தியாவில் தங்களோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையில் இந்தியாவில் கர்நாடக போர்கள் நடந்திருக்கு. இதில் முதல் கர்நாடக போர் பார்த்தோம் அப்படின்னா 1746 1748 வரைக்கும் நடந்திருக்கு. இந்த போருக்கான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் தான் இந்த முதல் கர்நாடக போருக்கான காரணமாக இருக்குது. இந்த போரோட முடிவில் ஆங்கிலேயர்களுக்கு சென்னை திரும்ப கிடச்சிருக்கு. இரண்டாவது கர்நாடக போர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1749 1754 வரைக்கும் நடந்திருக்கு. இந்த கர்நாடக போரோட காரணம்னு பார்த்தோன்னா ஹைதராபாத் ஆற்காடு வாரிசுரிமை போட்டி தான் இதுக்கான காரணமாக இருந்திருக்கு. பிரெஞ்சுக்காரர்கள் இந்த போரில் வெற்றி பெற்றிருக்காங்க. மூன்றாவது கர்நாடக போர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1756 1763 வரைக்கும் நடந்திருக்கு. இந்த போரில் பார்த்தோம் அப்படின்னா பாரிஸ் உடன்படிக்கையின் மூலமாக இந்த போர் முடிவுக்கு வந்திருக்கு. இந்த 3 போர்கள் மூலமாக பிரெஞ்சுக்காரர்களோட ஆதிக்கம் அப்படின்றது இந்தியாவில் முடிவுக்கு வருது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் தங்களோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்தியிருக்காங்க. ஆங்கிலேயர்கள் தங்களோட ஆதிக்கத்தை விரிவாக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நிறைய போர்கள் செஞ்சுருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா பிளாசி போர் அப்படின்றது 1757 நடந்திருக்கு. இந்த பிளாசி போரில் பார்த்தோம் அப்படின்னா ராபர்ட் கிளைவ் வங்காள நவாபாக இருந்த சிராஜ் உத்தவ்லாவை தோற்கடிச்சிட்டாங்க. இந்த போருக்கான முக்கிய காரணம் பார்த்தோம் அப்படின்னா கல்கத்தா இருட்டறை துயர சம்பவம் இதுதான் முக்கிய காரணமாக இருந்திருக்கு. பிளாசி போர் தான் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு அடித்தளமிட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பக்சார் போர். இது 1764 நடந்திருக்கு. ஆங்கிலேயர்கள் கூட்டுப்படையாக இருந்த முகலாய பேரரசர் 2ஆம் ஷா ஆலம், அயோத்தி நவாப் மற்றும் வங்காள நவாப் ஆகியோரோட கூட்டுப்படைகளை தோற்கடிச்சாங்க. இதன் மூலமாக வங்காளத்தில் ஆங்கிலேயர்களோட வெற்றி அப்படின்றது உறுதி செய்யப்பட்டது. இந்தியாவில் ஆதிக்கம் செய்ய ஆரம்பித்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து பாளையக்காரர்கள் கிளர்ச்சி செஞ்சாங்க. 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் தமிழகத்தில் நாயக்கர் ஆட்சியில் உருவாக்கப்பட்ட பாளையப்பட்ட ஆட்சி முறை ஆங்கிலேயர்களோட வரி விதிப்பை எதிர்த்து கிளர்ச்சியில் ஈடுபட்டது. முதலாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து குரல் கொடுத்த பாளையக்காரர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவர் பூலித்தேவன் அப்படின்ற பாளையக்காரர். நெல்கட்டும் சேவல்ன்ற ஊரோட பாளையக்காரராக இருந்த பூலித்தேவன் மறவர் பாளையங்களை ஒன்று திரட்டி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க. அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன். இவங்க பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரராக இருந்திருக்காங்க. 1799 கயத்தாரில் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டாங்க. அடுத்து பார்த்தோன்னா மருது பாண்டியர்கள். இவங்க சிவகங்கையை ஆட்சி செஞ்சுருக்காங்க. 1801 திருச்சிராப்பள்ளி அறிக்கை மூலமாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எல்லா பாளையக்காரர்களும் ஒன்று கூடணும் அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்காங்க. ஆங்கிலேயருக்கு எதிராக குரல் கொடுத்த முதல் பெண் அப்படின்னா அது வேலுநாச்சியார் தான். சிவகங்கையோட ராணியாக இருந்த இவங்க தன்னோட கணவர் இறந்ததுக்கு அப்புறமா ஹைதர் அலி அப்படின்ற மன்னரோட உதவியோட பெரும் படையை திரட்டி 1780 சிவகங்கையை மீட்டெடுத்தாங்க. இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை அப்படின்னா அது வேலுநாச்சியார் தான். வேலூர் கழகம் 1806 நடைபெற்றிருக்கு. இந்தியாவோட முதல் விடுதலை போர் அப்படின்னா அது இந்த வேலூர் கழகம் தான். இந்த வேலூர் கழகத்துக்கான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆங்கிலேய படை வீரர்களாக இருந்த இந்தியர்கள் சமய குறியீடுகளை இடக்கூடாது அப்படின்னும் தாடி மீசையை ஒழுங்குபடுத்தவும் உத்தரவு விதிச்சாங்க. இது மட்டும் இல்லாமல் விலங்கு தோளால் செய்யப்பட்ட புதிய தலைப்பாகை, திப்பு சுல்தானோட மகன்களோட தூண்டுதல் இது எல்லாம் தான் வேலூர் கழகத்துக்கு காரணமாக இருந்தது.
1806 ஜூலை 10ஆம் தேதி வீரர்கள்லாம் கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க. இந்த கிளர்ச்சியின் மூலமாக வேலூர் கோட்டை கைப்பற்றப்பட்டு திப்பு சுல்தானோட கொடி ஏற்றப்பட்டது. பதைக் ஹைதரை அரசராக அறிவித்தாங்க. கிளர்ச்சி ஆங்கிலேயர்களால் கடுமையாக அடக்கப்பட்டது. விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தோட பங்கு, தமிழக வீரர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பூலித்தேவன், கட்டபொம்மன், மருதுபாண்டியன், வேலுநாச்சியார் இவங்களை பற்றியெல்லாம் பார்த்தோம். இவங்களுக்கு அடுத்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா வாஞ்சிநாதன், சுப்பிரமணிய சிவா, திருப்பூர் குமரன் இவங்கெல்லாம் குறிப்பிடத்தக்கவர்கள். இவங்க இல்லாமல் வ.உ.சி., பாரதியார், சத்தியமூர்த்தி, காமராசர், ராஜாஜி இவங்களும் இந்திய விடுதலைக்காக போராடி இருக்காங்க. தேசிய இயக்க தலைவர்கள் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். இவங்க சுதேசி இயக்கத்தின் போது சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினாங்க. இதன் மூலமாக கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அடுத்து பார்த்தோன்னா சுப்பிரமணிய பாரதியார். இவர் தன்னோட பாடல்கள் மூலமாக மக்களுக்கு விடுதலை உணர்வை ஊட்டியிருக்காங்க. இதன் மூலமாக இந்திய விடுதலைக்கு வித்திட்டாங்க. அடுத்து பார்த்தோன்னா திருப்பூர் குமரன். இவர் தேசிய கொடியை தடை செய்ததை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்ட போது காவல்துறையோட தாக்குதலால் உயிர் நீத்தாங்க. சாகும்போது கூட கொடியை கீழே விடாததால் கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அடுத்து பார்த்தோன்னா ராஜாஜி. இவங்க காந்தியின் மனசாட்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமை ஏற்று நடத்தினாங்க. இவங்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கு. சுதந்திர இந்தியாவோட முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக பதவி வகிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா காமராஜர். இவங்க பெருந்தலைவர், கர்ம வீரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. தமிழக முதலமைச்சராக 9 ஆண்டுகள் பணியாற்றி இருக்காங்க. மாணவர்களுக்காக மதிய உணவு திட்டம், இலவச கல்வி போன்ற திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. தேசிய அரசியலில் அரசை உருவாக்குபவர், கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. இந்த காணொளியில் ஐரோப்பியர்களோட வருகை பற்றியும் இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழர்களோட பங்கு பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.